முக்கிய செய்திகள். அமெரிக்கர்களாக வாழ விரும்பவில்லை என கிரீன்லாந்து தலைவர்கள் ஆவேசம். இயற்கை வளங்களை சூறையாட ட்ரம்ப் முயற்சிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாளை மறுநாள் ஒருநாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார் ராகுல் காந்தி. தமிழக அரசியல் நிலவரம் பற்றி 18ஆம் தேதி டெல்லியில் ஆலோசனை. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆலோசனை குழு அமைக்க கோரி மோடிக்கு கடிதம். முதலமைச்சர்களுடன் கலந்தாலோசிப்பது அவசியம் என ஸ்டாலின் வலியுறுத்தல். இலங்கையில் கரையை கடந்து தமிழ்நாட்டை நெருங்கும் காற்றழுத்த தாழ்வு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். கிரீன்லாந்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா வியூகங்களை வகுத்து வரும் நிலையில் தாங்கள் அமெரிக்கர்களாக விரும்பவில்லை என்று அந்நாட்டின் தலைவர்கள் இணைந்து கூட்டாக அறிவித்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய தீவுகளில் ஒன்றான கிரீன்லாந்து பகுதி டென்மார்க் நாட்டின் சுயாட்சி பிரதேசமாக இருந்து வருகிறது. இந்த பகுதியை வாங்கவோ அல்லது தனது கட்டுப்பாட்டிற்குள் வைக்கவோ அமெரிக்கா முயற்சியில் களமிறங்கியுள்ளது. இதற்கு சர்வதேச அளவில் எதிர்ப்பு எழுந்தாலும் கிரீன்லாந்து நாட்டை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற்றுவது தங்கள் தேச நலனுக்கானது என்று கூறி வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அது வெறும் நிலப்பரப்பு தொடர்பானது அல்ல என்றும் இந்த பகுதியை எடுக்காமல் அமெரிக்கா விட்டுவிட்டால் ரஷ்யாவோ சீனாவோ கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்கும் ஆபத்து உள்ளதாக எச்சரித்துள்ளார். கிரீன்லாந்தை விற்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று டென்மார்க் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டாலும் முறையாக பேச்சுவார்த்தை மூலம் கைப்பற்ற முடியாவிட்டால் வேறு கடினமான வழியில் அதை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற்றாமல் விடமாட்டோம் என்று ட்ரம்ப் மிரட்டி வருகிறார். இந்நிலையில் தங்கள் நாட்டில் கிடைக்கும் அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட இயற்கை வளங்களை கைப்பற்றவே அமெரிக்காவும் அந்நாட்டு அதிபரும் அச்சுறுத்தி வருவதாக கிரீன்லாந்து மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிரீன்லாந்து சுயாட்சி பிரதேசத்தில் உள்ள அரசியல் கட்சிகளும் அமெரிக்க ஆதிக்கத்தை விரும்பவில்லை. 54,000 பேர் மட்டுமே கொண்ட அந்த சின்னஞ்சிறிய நாட்டின் பிரதமர் யாழ் ஃப்ரெட்ரிக் நீல்சன், முன்னாள் பிரதமர் முட்பி ஹெக்டே மற்றும் பேல் பராபர், அலிபா ஹெம்டாட், அஹாலுசி ஜெரீமியாசன் ஆகிய 5 தலைவர்கள் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் எங்களை அமெரிக்காவோ டச்சு ராஜ்யமோ ஆள்வதை நாங்கள் விரும்பவில்லை, நாங்கள் கிரீன்லாந்து நாட்டினராகவே இருக்க விரும்புகிறோம் என்று கூறியுள்ளனர். எங்கள் நாட்டின் எதிர்காலம் குறித்து முடிவு செய்ய வேண்டியது எங்கள் மக்கள்தான் என்று தெரிவித்துள்ள அவர்கள் கிரீன்லாந்து யாருடன் இணைந்திருக்க வேண்டும் என்பதை வேறொரு நாடு முடிவு செய்ய முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். காலநிலை மாற்றம் காரணமாக கிரீன்லாந்தை சுற்றியுள்ள பனிப்பாறைகள் உருகி கடல் வழி பாதைகளில் புதிய வழித்தடங்கள் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டும் சர்வதேச பார்வையாளர்கள் உலக வர்த்தகத்தில் இந்த புதிய வழித்தடங்கள் எதிர்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கப் போவதை மனதில் கொண்டே அவற்றை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர ட்ரம்ப் திட்டமிடுவதாக கூறுகின்றனர். இதனால் கிரீன்லாந்து பகுதியில் ஒரு வலுவான ராணுவ தளத்தை அமைத்து ஆர்க்டிக் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க விரும்பும் ட்ரம்பின் முயற்சி நேட்டோ நாடுகளிடையே மோசமான விரிசலை ஏற்படுத்தலாம் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி நாளை மறுநாள் தமிழ்நாடு வருகிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு ஏற்கனவே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்நிலையில் காங்கிரஸ் கிராம கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க திரு ராகுல் காந்தி இம்மாத இறுதியில் தமிழ்நாடு வர உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியிருந்தார். வரும் 28 அல்லது 29ஆம் தேதி அவர் தமிழகம் வரும்போது திரு ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் பொங்கல் பண்டிகைக்கு முன் திரு ராகுல் காந்தி தமிழ்நாடு வருவதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தனியார் பள்ளி பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க மைசூர் வழியாக நாளை மறுநாள் கூடலூர் வரும் அவரை வரவேற்கவும் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் 7 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அமைத்துள்ளார். தென் மாநிலங்களில் நடைபயணம் மேற்கொண்ட போது இந்த பள்ளியில் தங்கிய போது ஏற்பட்ட தனிப்பட்ட அன்பின் காரணமாக அவர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்து மாநில காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர்களுடன் வரும் 18ஆம் தேதி டெல்லியில் திரு ராகுல் காந்தி ஆலோசனை நடத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான பணிகள் குறித்து விவாதித்து வழிகாட்ட முதலமைச்சர்களை உள்ளடக்கிய ஆலோசனை குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு மோடிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் நம்பகமான தரவுகளை பெற்று சமூக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்திட இயலும் என்ற தமிழ்நாடு அரசின் நீண்டகால கோரிக்கையை மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து நிறைவேற்றுவதால் அதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் சாதிவாரி கணக்கெடுப்பை பல்வேறு மாநிலங்களில் சாதிய கட்டமைப்புகளில் உள்ள வேறுபாடுகளை கணக்கில் கொண்டு கவனமாக கையாளாவிட்டால் எதிர்பாராத சமூக பதற்றங்களை அது ஏற்படுத்தக்கூடும் என்று கூறியுள்ள அவர், எனவே இக்கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்கான கேள்விகள், தரவு சேகரிப்பு வழிமுறைகள் துல்லியமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் பட்டியலில் இருந்தாலும் அதன் முடிவுகள் கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த மாநில கொள்கைகளை பாதிக்கும் என்பதால் இப்பணி தொடர்பான வினா படிவங்கள் மற்றும் வழிமுறைகள் குறித்து முதலமைச்சர்களோடு கலந்தாலோசிப்பது அவசியம் என்று கூறியுள்ள திரு ஸ்டாலின், சாதிவாரி கணக்கெடுப்புக்கான வழிகாட்டுதல் குறித்து விவாதித்து மேம்படுத்த முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேச பிரதிநிதிகள் அடங்கிய ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி இப்பணிகளில் தரவுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய தேவைப்படும் இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்பது சமத்துவம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தவும் கூட்டாட்சி கொள்கையை நிலைநிறுத்தவும் பயன்படுத்தப்படும் என்று திரு ஸ்டாலின் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையில் கரையை கடந்த நிலையில் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்காக நகர்ந்து இலங்கை கடலோர பகுதிகளில் முல்லைத்தீவு அருகே நேற்று மாலை 3:30 மணிக்கு கரையை கடந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது இலங்கையில் கரையை கடந்த பிறகு வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக இலங்கை வடமராட்சி கிழக்கின் பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கடல் பகுதி கொந்தளிப்புடன் காணப்படுவதோடு பலத்த காற்றும் வீசி வருவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இலங்கை அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடந்த பிறகு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னைக்கு தென்கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து நாகை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 4 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டும் சென்னை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி ஆகிய 5 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டும் ஏற்றப்பட்டுள்ளன. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி ஏராளமானோர் சொந்த வாகனங்களில் படையெடுத்ததால் சென்னை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்தன. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்காக சென்னையில் பணிபுரியும் வெளிமாவட்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு முன்கூட்டியே படையெடுக்க தொடங்கியுள்ளனர். அவர்களின் பயண வசதிக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் நேற்று முதல் 14ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதையடுத்து நேற்று வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளோடு கூடுதலாக 1415 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. சொந்த ஊர்களுக்கு செல்ல சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் நேற்று 2வது நாளாக பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அங்கு பயணிகளை வரவேற்ற ரோபோ நாய் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. நிறைய பஸ் விட்டுருக்காங்க கவர்மெண்ட்ல. ஸ்பெஷல் பஸ்ஸும் நிறைய இருக்கு. 3 or 4 டேஸ்க்கு வந்து ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அரசு பேருந்துகள் மட்டுமல்லாது சொந்த ஊர்களுக்கு கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களிலும் ஏராளமானோர் புறப்பட்டுச் சென்றனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் வெளியூர் சென்றதால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான கிளாம்பாக்கம், வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி சுற்றுப்பகுதிகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து சென்றதால் சென்னை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
இதனிடையே கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்கு வருகை தரும் பயணிகளை மகிழ்விக்க நாளை வரை ஆடல் பாடலுடன் இசை கச்சேரி நடத்தப்படுகிறது. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் இந்த இசை நிகழ்ச்சி பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் கரூரில் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் அவர் நாளை நேரில் ஆஜராகிறார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் அவர் மேற்கொண்ட பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கை சிபிஐ போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடந்த மாத இறுதியில் தவிக நிர்வாகிகள் திரு புசி ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரை டெல்லிக்கு வரவழைத்து அவர்கள் விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து சம்பவத்தை நேரில் பார்த்தவரிடம் விளக்கம் பெறும் சட்ட விதி 179 படி அவரை 12ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு கடந்த 6ஆம் தேதி சிபிஐ சார்பில் திரு விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் அவர் நாளை காலை 11 மணிக்கு ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது திரு விஜயிடம் பிரச்சார சூழல், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் வழங்கிய அறிவுறுத்தல், நெரிசலில் பலர் உயிரிழந்த பிறகு அவசரமாக அவர் வெளியேறியதற்கான காரணம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து திரு விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்விகள் எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டன. சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழர்களின் கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு உள்ளிட்டவற்றை பறைசாற்றும் வகையில் பழங்கால கிராமம் போன்று வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்று ஆட்டம் பாட்டத்துடன் ஆரவாரமாக பொங்கலை கொண்டாடினர். மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை போன்றவற்றுடன் சிலம்பம், சடுகுடு, உரியடித்தல், கபடி மற்றும் கயிறு இழுக்கும் போட்டிகளும் நடைபெற்றன. மண்பாண்ட கடை, குதிரை வண்டி, மாட்டு வண்டி, ஜல்லிக்கட்டு காளை, ராட்டினம், ரயில் வண்டி என அழகுற அமைக்கப்பட்டிருந்த அரங்குகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. தாம்பரத்தை அடுத்த செம்மஞ்சேரியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் கலை நிகழ்ச்சிகளுடன் சமத்துவ பொங்கலிட்டு மாணவர்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். விழாவில் மாட்டு வண்டியில் பயணம், கிளி ஜோசியம் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. கொடைக்கானல் தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் சேலை அணிந்து பொங்கல் விழாவை பாரம்பரிய முறைப்படி கொண்டாடினர். வண்ண கோலமிட்டு புதுப்பானையில் பொங்கல் பொங்க கும்மியடித்தும் குலவை பாடியும் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வந்தவாசியில் தனியார் மகளிர் கல்லூரியில் சுமார் 1500 மாணவிகள் புத்தாடை அணிந்து கல்லூரி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர். கரகாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருச்செங்கோடு தனியார் கல்லூரியில் 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று சமத்துவ பொங்கலை பிரம்மாண்டமாக கொண்டாடினர். நடிகர் ஆரி அர்ஜுனன், நடிகை அதுல்யா ரவி, கிராமிய பாடகர் அந்தோணிதாசன் ஆகியோர் மாணவ மாணவிகளுடன் இணைந்து கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். குமாரபாளையம் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் மாட்டு வண்டிகளில் வலம் வந்ததுடன் அலங்கரிக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளையும் அழைத்து வந்து விழாவில் பங்கேற்க செய்தனர். இதேபோல் மன்னார்குடியில் நடைபெற்ற சமத்துவ திராவிட பொங்கல் விழாவில் 500க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை அசத்தினர். இனி வருவது செய்தி துளிகள். கொல்கத்தாவில் அரசியல் கள ஆய்வு நிறுவனமான ஐபாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். அமலாக்கத்துறை வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு வந்தால் தங்கள் தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டும் என்று தமது மனுவில் அவர் கோரியுள்ளார். அயோத்தியில் ராமர் கோயில் அமைந்துள்ள பகுதியில் 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அசைவ உணவுகளை ஆன்லைன் நிறுவனங்கள் விநியோகிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் அசைவ உணவகங்கள் செயல்பட ஏற்கனவே தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் அயோத்தி மாவட்ட நிர்வாகம் இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழ்நாட்டின் போராட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ள பராசக்தி திரைப்படத்திற்கு நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான திரு கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இந்த திரைப்படம் திமுக கூட்டணி எதிர்கொள்ளப் போகும் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் முரசொலியாக இருக்கப் போகிறது என்றும் இது திமுகவின் வரலாற்றுக்கு இட்ட வெற்றி திலகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் பொது இடங்களில் உள்ள மரங்களை உரிய அனுமதி பெறாமல் வெட்டினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் மரங்களை அகற்றுதல் அல்லது காய்ந்த மரங்களை அப்புறப்படுத்துதல் உள்ளிட்ட வேலைகளை வனத்துறை மூலமாக நேரடியாக விண்ணப்பித்த நிலை தற்போது மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் உள்ள மரங்களை வெட்ட பெருநகர் சென்னை மாநகராட்சி இணையதளம் மற்றும் நம்ம சென்னை செயலி மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்கும் நடைமுறை அமலுக்கு வர உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சாமந்தி பூ விலை வீழ்ச்சி அடைந்ததால் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சாமந்தி பூ கிலோ 15 முதல் 20 ரூபாய் மட்டுமே விலை போவதால் ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். தீபாவளிக்கு விற்கல, மழை பெஞ்சு எல்லாம் போய் 10, 20 விற்று அப்போ ஒரு ஆளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் நஷ்டம். இப்போ பொங்கலுக்கு விற்குமான வந்து ₹1 50 பைசா 50 60 பைசா நாற்று வாங்கி நட்டு திரும்ப ஒரு ஏக்கராக 1.5 லட்சம் 1 லட்சம் செலவு பண்ணி பராமரித்து வச்சுங்க. இப்போ ஒரு 10 20 நாள் அடுத்து மெட்ராஸ் அனுப்புனுங்க. எல்லாம் அங்கே போனால் 20 25ன்றாங்க. அறுப்புக்கூலி 15, இங்கேருந்து ஒரு கேஜிக்கு 15 ரூபாய் லக்கேஜ். எங்களுக்கு ஒன்றும் வருமானம் இல்லை. கூட்டணியில் இருக்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட சிலவற்றை பொது வெளியில் பேசக்கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை உள்ளிட்டவற்றை தவறாக பயன்படுத்துவது போல் தணிக்கை வாரியத்தையும் மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டவிரோத ஆற்று மணல் விற்பனைக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேப்பங்குளம் பகுதியில் உள்ள மண்டல மாணிக்கம், கூடக்குளம், குண்டாறு படுகையில் சட்டவிரோதமாக மணல் அள்ளி அதிக விலைக்கு விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன், திரு பி. புகழேந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு மாவட்ட ஆட்சியரும் கனிமவளத்துறை உதவி இயக்குநரும் வரும் 22ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. உதகையில் ரோஜா பூங்காவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அங்குள்ள பசுமை குடிலில் 5 வகையான புதிய ரோஜா செடிகளை நடவு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. வெள்ளை நிறத்தில் பூக்கும் அவலாஞ்சி, மஞ்சள் நிற கோல்டு ஸ்ட்ரைக், பிங்க் நிறத்தில் மலரும் நோபல்ஸ், பேபி பிங்க் நிறத்தில் பூக்கும் ஹாட் ஷாட் வகைகளைச் சேர்ந்த 1500 ரோஜா செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. கொடைக்கானலில் ரோப்கார் திட்டம் குறித்த அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். பிரைன் பூங்காவில் இருந்து பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, பைன் மர காடுகள் உள்ளிட்ட இடங்களை ரோப்கார் மூலம் சுற்றி வருவது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்கா வியூகங்களை வகுத்து வரும் நிலையில் தாங்கள் அமெரிக்கர்களாக விரும்பவில்லை என்று அந்நாட்டின் தலைவர்கள் கூட்டாக அறிவித்துள்ளனர். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து வழிகாட்ட முதலமைச்சர்களை அடக்கிய ஆலோசனை குழு அமைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் கரை கடந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழ்நாட்டை நெருங்கியுள்ளதால் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.